ஒரு ஊரில் ஒரு துறவி வாழ்ந்து வந்தார். அவரிடம் அனைத்து மக்களும் ஆசி பெற்றனர். அதைக் கண்ட பாம்பு அவரிடம் ஆசி பெறச் சென்றது. துறவியும் பாம்பிற்கு ஆசி வழங்கி இனிமேல் நீ யாரையும் கடிக்கக் கூடாது என்று சத்தியம் வாங்கினார். அதை ஏற்றுக்கொண்ட பாம்பு அன்றிலிருந்து யாரையும் கடிப்பது இல்லை. இதை அறிந்த ஊர் சிறுவர்கள் பாம்பை வைத்து விளையாடினர். இதனால் பாம்பு மிகுந்த துன்பத்திற்கு உள்ளானது. எனவே மீண்டும் துறவியைக் காணச் சென்றது. துறவியே, உங்களுக்கு கொடுத்த சத்தியத்தின் காரணமாக நான் மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாகியிருக்கிறேன். என்னை இந்த நிலையிலிருந்து காக்க என்ன செய்யலாம் என்று கேட்டது. துறவி சிரித்தபடி கூறினார், நீ யாரையும் கடிக்கக்கூடாது என்றேன், ஆனால் சீறக்கூடாது என்று சொல்லவில்லையே. இது பாம்பிற்கு புரிந்தது. அதன்பின் குழந்தைகள் வந்தால் பாம்பு கடிக்காமல் சீறி பயமுறுத்தியது. பின்னர் யாரும் பாம்பை தொந்தரவு செய்யவில்லை. பாம்பு இனிமையாக வாழ்ந்தது. கதை நீதி: சரியான இடத்தில் நாம் காட்டும் கோபமும் நியாயமானது. நன்றி.